ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே இந்தந்த தொகுதிகள் எங்களுக்கு வேணும்னு கேட்கறதுக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நாங்களுமே பிஜேபியில இந்தந்த தொகுதியில எல்லாம் எங்களுக்கு வேணும்னு தான் கேட்க போறோம். அதனால இந்த தொகுதி அந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் சீக்ரெட், அதெல்லாம் சொல்ல முடியாது. நாங்க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, பெரும்பாலான வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு, அதுபோல எக்ஸ்ட்ராவும் நாங்க வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கோம், தமிழ் மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. அதாவது அவங்க வந்து ஒரு கனவு உலகத்துல, கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களோடு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்பது அவருடைய குடும்பத்துக்குள்ள மகன், மருமகன், அவருடைய அமைச்சரவை சகாக்கள் கூட வெளிப்படையா அவர்கிட்ட பேச முடியுமான்னு தெரியல. அதனால் அவர் முழுவதுமாக மக்கள் தொடர்பில் இருந்து துண்டிக்கப்பட்ட முதல்வர். ஒவ்வொரு நாளும் கொலையும் கொள்ளையுமாக, போதையுமாக தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து நாம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லி அவர் பேசுறாருன்னா எந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? திரு ஸ்டாலின் அவர்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்கிறார். எங்களுக்கு இருக்கின்ற ஒரே கனவு திமுகவை வீட்டுக்கு அனுப்பதுதான் எங்களோட ஒரே கனவு. அதுதான் இன்னைக்கு எங்களோட கனவு. ஏனென்றால் இன்று திருப்பூர் மாதிரி தொழில் நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று திருப்பூரோ, ஈரோடோ அல்லது கோயம்புத்தூர், கரூர், யுஎஸோட டாரிஃப்ல பிரச்சனைன்னு வரும்போது நாங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நேரடியா கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசணும். இன்னைக்கு ஒரு பெரிய ரிலீஃப் மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்காரு. மின்சார கட்டணம், சொத்து வரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது முறையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாதால இங்க தொழில் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி எல்லாம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு கவலையே கிடையாது. குப்பை பிரச்சனைக்காக எங்களோட மாவட்டம் போராடிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் குப்பை. திருப்பூர்ல மட்டும் இல்லைங்க, கோயம்புத்தூர்ல என் தொகுதியில அதுதான் நிலைமை. ஆள் இல்லைங்கிறாங்க, வண்டி இல்லைங்கிறாங்க. கொடுக்கிற வரி எங்க தாங்க போகுது கேக்குறாரு திரு ஸ்டாலின். தமிழ்நாட்டினுடைய நிதி வருவாய் எங்களுக்கு எங்கன்னு கேக்குறாரு. இப்ப நாங்க கேக்குறோம், கோயம்புத்தூரும் திருப்பூரும் கொடுக்கிற வரி எங்கீங்க? ஏன் எங்களுக்கு ரோடு கிடைக்கல? நல்ல ரோடு கிடையாது, குப்பை எடுக்கிறதுக்கு ஏன் ஆள் இல்ல? அதனால் இந்த திமுக திராவிட மாடல் அரசு என்பது முழுவதுமாக தோல்வி அடைந்த ஒரு அரசு. எவ்வளவு சீக்கிரம் அந்த கவர்மெண்ட் போகும்னு மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டமன்ற கூட்டத்தில் ஆளுநர் உரைவாசி விடாம தலைமை பண்ணாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மாநில லெவலில் குடியரசுத் தலைவர் நன்றி உரையில பிரதமரை பேச விடாம எதிர்கட்சிகள் வந்து அமளியில் ஈடுபட்டாங்க. இது எப்படிங்க? இல்ல, அதுக்காக வந்து ஒரு சில எம்பிக்கள் ரொம்ப மோசமா நடந்துட்டவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எந்த அளவிற்கு ஒரு, அதாவது குறிப்பா நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஊரை சார்ந்த, தமிழகத்தை சார்ந்த நம்மளோட இன்னைக்கு வந்து திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவ்வளவு பெருந்தன்மையாக சபையை நடத்துகிறார். இந்த அரசாங்கத்தை பற்றி குற்றம் சொல்வதற்கு எதுவுமே இல்ல. இவங்க மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? இதோ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுங்க கோர்ட்ல பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு அமைச்சர் மேல எஃப்ஐஆர் கூட போட மாட்டேங்கிறாங்க. இங்க நீங்க பாக்கலாம், டாஸ்மாக் கடையில இருந்து ஆரம்பிச்சு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாத்துலயும் ஊழல். திமுக அரசாங்கத்தில் ஒரு துறையில் கூட நேர்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் நேர்மையாக, திறமையாக பிரதமர் மோடி வழி நடத்துகிறார். அங்க குறை சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. ஏதாவது ஒண்ணு வந்து கிரியேட் பண்ணி அங்க வந்து பார்லிமெண்ட்டை முடக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அதிமுக இரண்டாம் கட்ட தேர்தல் இருக்கு, அது வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலையில தான் அவங்க இருக்காங்க. திமுகவுக்கு தான் இப்ப பதற்றம். தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லாரும் இணைஞ்சதுக்கு அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் மதுராந்தகத்துல அவருக்கு கூடிய கூட்டத்தை பார்த்த பிறகு பதற்றம், நடுக்கம் இதெல்லாம் திமுக கிட்டதான் இருக்கு. எங்க கிட்ட எந்த தயக்கம் கிடையாது. கமலஹாசன் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆனா உங்களுக்கு புரிஞ்சது? அதாவது எனக்கும் புரியலீங்க. 21 அவர் பேசுறது புரியாமதான் எங்க தொகுதி மக்கள் எல்லாம் இல்லைங்கன்னா நீங்க போங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு பாஸ், நம்ம அறிவாலயம் பாஸ் வந்து அவங்கள டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க போய் அவர் பேசுறது அவருக்கும் புரியல, மக்களுக்கும் புரியல. அதுல அவர் ஒண்ணு சொல்றாரு, தமிழை வந்து நான் வந்து தமிழ் மொழிக்காக வந்து இதை பேசினேன் தெரியுமா? ஒரு மத்திய அமைச்சர் பேசினதா சொல்லக்கூடிய விஷயங்கள் யாரு சொன்னது? பெரியார் அவர்கள் சொன்னதை மத்திய நிதியமைச்சர் மேற்கோள் காட்டினார். அதையும் கூட புரியாம அவர் உட்காந்து பார்லிமெண்ட்ல பேசுறாரு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால புரியாத பேச்செல்லாம் நாம ஏன் கவலைப்படணும்? மக்களும் கவலைப்படல. அதெல்லாம் ஏதாவது பிரயோஜனம் இருக்குங்களா? ஒண்ணும் கிடையாது. அவர் அந்த நேரத்துல பேச ஏதாவது படம் நடிச்சா கூட நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நான் கூட கமல் படம் தான் நல்லா பார்ப்பேன்.
ஆனா இந்த யூஎஸ் டாரிஃப் 18% குறைச்சாங்க, 50%. அது வந்து திமுக கொடுத்த அழுத்தத்துலதான் அது குறைச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு திமுக போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? திமுக வந்து எந்த அளவுக்கு உண்மையை விட தூரமா போய் பிரச்சாரம் பண்ணுவாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்க. இன்னும் கூட நிறைய உலக பிரச்சனைகள்லாம் இருக்குது. எங்க திமுக அழுத்தம் கொடுத்து தீர்த்து வைக்க சொல்லுங்க பாக்கலாம். அதாவது கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்கிற விஷயமா பேசுறோங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதினார், பாலஸ்தீன பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லி. எங்க பக்கத்துல நீங்க வந்து கர்நாடகாவில் இருக்கிற பிரச்சனையவே தீர்த்து வைக்க முடியாது உங்களால. இதுக்கு கூட்டணி தான் இருக்குது. அப்புறம் நீங்க எதுக்கு உலக நாடுகள் அங்க இங்கன்னு போறீங்க? அறிவாலயத்தோட அளவு இதுக்குள்ள இருக்குன்னா அதுக்குள்ள மட்டும் நில்லுங்க, அதை தாண்டி போகாதீங்க. அவர் ஒண்ணும் விலகலீங்க, இங்கேயும் ஒண்ணும் போகலீங்க. இதான் என்னன்னா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இது என்ன மாதிரி இப்ப பாருங்க, நான் 3 தொகுதிக்கு என்ன சுற்றுப்பயணம் போட்டிருக்காங்க. நான் வந்து என்னோட தொகுதி முடிச்சேன், இன்னைக்கு இங்க வர்றேன், நாளைக்கு நைட்டு குன்னூர் போறேன். அதனால அந்த பணிகள்ல அவருக்கு வந்து டைம் கொடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் விஷயம். அதை வந்து ரொம்ப பெருசு பண்ணி அது வந்து ஏதோ பிஜேபிக்குள்ள ஒரு பெரிய அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதனால அவரு வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்படிங்கறத நிறைய நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. இந்த டூருங்கிறத ரொம்ப ஷார்ட் டைம்குள்ள முடிச்சு கொடுக்கணும். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நாங்க டூர் போக வேண்டி இருக்குது. அந்த தொகுதியோட மீட்டிங் அந்த சமயம் எனக்கு கிடைக்கலன்னு இருக்காரு. அவ்வளவுதான். அதுல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.